ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி வெள்ளை சோளம் அவல் உப்மா. ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி, கண்டிப்பாக ஹெல்த்தியானது. நம்ம குயிக்காகவும் சமைச்சிடலாம், ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடுங்க. ஸோ ஹெல்த்தியாக சமைச்சோம், டேஸ்டியாக சாப்பிட்டோம் அப்படிங்கிற திருப்தி கண்டிப்பாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இங்கே நல்ல சிறுதானியமும் காய்கறிகளும் சேர்த்து பக்குவமாக உப்மா தாளிக்கிறோம். டக்குன்னு ரெடி ஆயிரும். ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க. உப்மா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த உப்மாலாம் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சிறுதானிய அவல் இப்போ மார்க்கெட்டில் நிறையா நம்மளுக்கு கிடைக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா பெரிய மளிகை கடைகள்லையும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் இந்த சிறுதானிய அவலெல்லாம் கிடைக்குதுங்க. ஆன்லைன்லேயும் நம்ம வாங்கிக்கலாம். உங்களுக்கு லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வெள்ளை சோளம் அவல். சிகப்பு சோளம், வெள்ளை சோளம் 2 வெரைட்டி இருக்குது. நான் இன்றைக்கி வெள்ளை சோளம் அவல் எடுத்துருக்கிறேன். சோளமெல்லாம் ரொம்ப சத்தானதுங்க. அதில் நிறைய நார் சத்து, புரோட்டீன் சத்து, நல்ல அயன் சத்து எல்லாமே இருக்குது. ரொம்ப நல்லது. அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது இப்போல்லாம் சிறுதானியம் இந்த அவல் வடிவில் கிடைக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தாங்க இருக்குது. டக்குன்னு சமைக்க முடியுது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த மில்லட் ஃப்ளேக்ஸ் எல்லாம் லேஸாக லைட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம கழுவிட்டு ஒரு 7-8 நிமிஷம் அப்படியே விட்டுட்டா போதும், அதுவே நல்லா சாஃப்டாகி உப்பிடுது. அந்த டைமில் நம்ம மற்ற பொருட்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம உப்புமா தாளிச்சிடலாம். டக்குன்னு வேலையாகுதுங்க. ஸோ எந்த வகையான சிறுதானிய அவலாக இருந்தாலும் நீங்கள் இதே ரெசிப்பியை ஃபாலோ பண்ணி அழகாக உப்புமா செஞ்சிடலாம். டக்குன்னு நம்மளுக்கு குயிக்காக ரெடி ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு வடிதட்டில் அந்த சிறுதானிய அவலை போட்டு விட்டுட்டு நல்ல ஒரு 2-3 தடவை நல்லா கையை விட்டு அலசி நான் அந்த அவலை கழுவி விடுறேன். நல்லா எல்லா அவல் மேலேயும் நல்ல ஈரம் கோட்டாகிற மாதிரி நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 2 தடவை கழுவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு நல்லா அந்த அவல் சாஃப்டாயிரும். அதுக்கப்புறம் நம்ம உப்புமா தாளிச்சிடலாம். ஸோ அது அங்கே இருக்கட்டுங்க. ஊறிட்டுருக்கிற அந்த டைமில் நம்ம காய்கறிகளெல்லாம் கட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம அவல் தாளிச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இந்த கடுகு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இதில் நல்ல பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. இந்த ஆயிலில் இஞ்சி நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுடலாம். கூடவே 3 பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி சேர்த்துருவோம். அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை 2 கொத்து போட்டு விட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த வெங்காயம்லாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கி வரணும். அந்த இஞ்சி பச்சை மிளகாலாம் இந்த ஆயிலில் நல்லா வறுபட்டு வாசனை வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 8 to 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்குவோம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாங்க. முந்திரி பருப்பு வேர்க்கடலையெல்லாம் சேர்க்கும்போது உப்புமா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு ஸ்பெஷல் டச்சாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா செவந்து வரட்டும். முந்திரி பருப்பெல்லாம் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ நம்ம காய்கறிகளெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. பொடியாக நறுக்குன பீன்ஸ் ஒரு சின்ன கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியாக நறுக்குன கேரட் கொஞ்சம். அடுத்தது பச்சை பட்டாணி. நான் இங்கே சேர்த்துருக்கிறது ஃப்ரோசன் பீஸ். இது வதங்கியே வெந்துடும். நம்ம ப்ரீ குக்கெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஃப்ரோசன் பீஸ் ஆட் பண்ணும்போது இதே நம்ம பச்சை பட்டாணி ஆட் பண்ணணுன்னா கொஞ்சம் வேக வச்சுட்டு சேர்க்கணும். அது உங்கள் விருப்பம், நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து விட்டுறலாங்க. அந்த காய்கறிகளெல்லாம் வதங்கியே வெந்துடும். நம்ம உப்பு சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சா போதும், டக்குன்னு வதங்கிடும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கடாய்க்கான மூடியை போட்டு விட்டுருவோங்க. மூடி போட்டு விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டா போதும். நல்லா அந்த காய்கறிகளெல்லாம் ஸ்டீம் குக் ஆன மாதிரி நல்லா வெந்துடும். பாருங்கள், காய்கறிகளெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காய்கறிகளெல்லாம் இங்கே வதங்கி ரெடியாக இருக்குது. அந்த டைமில் நம்ம கழுவி வடிதட்டில் போட்டு வச்சுருந்த சிறுதானிய அவல் பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வதக்கின காய்கறிகளோடு சேர்த்துருவாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு குயிக் மிக்ஸை கொடுத்து விடுங்க. அதாவது இந்த அவல் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வதக்கணும். நம்ம
ஸோ நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். எனக்கு சரியாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக எலும்பிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை எலும்பிச்சம்பழத்தோட சாறு, அதாவது 1 ஸ்பூன் எலும்பிச்சை சாறு சேர்த்தாச்சுங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி விட்டு ஒரு குயிக் மிக்ஸை கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான சத்தான சோள அவல் உப்புமா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த சோளமெல்லாம் சமைக்கும் போது ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். அது கூடவே அந்த வதக்கின காய்கறிகளும் இங்கே சேர்ந்ததால் ஆஹா, வாசனை அட்டகாசமாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சிறுதானிய அவலெல்லாம் மார்க்கெட்டில் நிறையா கிடைக்கிது. ஒரு குயிக்கான ஹெல்த்தியான டிஃபன் பண்ணணுன்னா இதெல்லாம் நல்ல சாய்ஸுங்க. நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஹெல்த்தியான உணவாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.